ஹாய், ஒரு ஹை புரோட்டீன் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறாங்க. சிக்கன் கட்லெட். உங்க பாப்பா இதுல ஒரே ஒரு கட்லெட் சாப்பிட்டாங்கன்னா ஈஸியா 6 கிராம் புரோட்டீன் கிடைச்சிருங்க. அண்ட் நீங்க இந்த கட்லெட் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 3 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். கட்லெட் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. நான் போன்லெஸ் எடுத்திருக்கேன். நீங்க போன் இருக்கிறது கூட வாங்கி வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேகறதுக்குள்ள நம்ம 2 வேலை செய்யணும். ஒன்னு பொட்டேட்டோவை உப்பு போட்டு வேக வைக்கணும். ரெண்டாவது இந்த பொட்டுக்கடலையை நம்ம வறுத்து ஆற வச்சு அரைச்சு வைக்கணும். பவுடர் பண்ணி வைக்கணும். சிக்கன் எப்படியும் 15 to 20 நிமிஷத்துல வெந்துரும். நீங்க போன்லெஸ் எடுத்திருக்கீங்கன்னா அப்படியே அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இல்ல போன் இருக்கிறது எடுத்திருக்கீங்கன்னா அந்த போன்ல இருந்து தனியா அந்த சதையெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு ஒரு சாப்பர்ல இல்லைன்னா மிக்சி ஜார்ல வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அது சீரகம், சோம்பு அண்ட் வேக வச்ச சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இது வந்து தண்ணி ஊத்தாம பேஸ்ட் மாதிரி எல்லாம் ஆகாது. சிக்கன் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். அதனால உதிரி உதிரியா ஆகும். அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே நம்ம உருண்டை பிடிக்க முடியாது இல்லைங்களா? அதனால தான் பொட்டேட்டோவும் அந்த பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அதையும் பைண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்க கடையில் வாங்குற கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை விட பொட்டுக்கடலை நீங்க பொடி பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூட கொஞ்சம் மல்லிப்பொடியும் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா பொடிச்சு விட்டுட்டு பொட்டுக்கடலை மாவு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கணும். ஆல்ரெடி சிக்கன்லையும் பொட்டேட்டோலையும் உப்பு இருக்கு. அதனால நான் இந்த கடலை மாவு, வெங்காயம் இது கலவை இத்தினோண்டு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கிறேன். இந்த மிக்ஸ் ரொம்பவே ட்ரையா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கலக்கணும். நல்லா உங்களுக்கு உடையாம எப்போ உருண்டை பிடிக்க வருதோ அது வரைக்கும் லேசா தண்ணி தெளிச்சு கலக்கணும். பொட்டேட்டோ இன்னும் கொஞ்சம் போட்டீங்கன்னா இவ்வளோ ட்ரையா இருக்காது. ஆனா நமக்கு புரோட்டீன் வந்து அப்படியே கம்மியாயிரும். பொட்டேட்டோ ரேஷியோ அதிகமாகும் போது சிக்கனோட ரேஷியோ கம்மியாகும் இல்லைங்களா, அதனால ஒரு கட்லெட்டுக்கு 6 கிராம் புரோட்டீன் அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால நான் 250 கிராம் சிக்கனுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். நல்லா உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகா கட்லெட் மாதிரி கிடைச்சிரும். லேசா வெடிப்பு இருக்கிறதுல இந்த மாதிரி விரல்ல அப்படியே சேர்த்து விட்டீங்கன்னா சரியாயிடும். எனக்கு 1/4 கிலோக்கு 12 கட்லெட் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு கட்லெட்க்கு 20 கிராம் சிக்கன் இருக்கு. வீடியோவோட எண்ட்ல 20 கிராம் சிக்கனுக்கான நியூட்ரிஷனல் வேல்யூ கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜிப்லாக் கவர்ஸ்ல இந்த மாதிரி கட்லெட் அடுக்கி வச்சிட்டீங்கன்னா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி நிறுத்தி வச்சிட்டோம்னா ஃப்ரீசர்லயும் நமக்கு இடம் மிச்சமாகும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயில நீங்க 3 கட்லெட் வரைக்கும் போட்டு எடுக்கலாம். மீல் ப்ரெப் பண்ணி வைக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நீங்க எல்லா நாளும் சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட்லெட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ வேணுங்கிறப்போ டக்குன்னு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இப்படி தோசை தவாலையோ நீங்க அதுக்குன்னு தவா வச்சிருப்பீங்களா அதுலயோ போட்டு எடுத்து வேலையை முடிச்சிடலாம். எப்படிடா குழந்தைங்களை ப்ரோட்டீன் சாப்பிட வைக்கிறது அப்படின்னு தலையை பிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்க குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.